ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மைண்ட் செட். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட உங்கள் ஆசை என்னன்னு கேட்டால் 90% ஆஃப் பதில் ஒன்று நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு இருக்கும். அதுவும் இல்லையா கார், வீடு, ஃபுட், ட்ராவல் பண்ணணும்னு பணம் இருந்தால் செய்யக்கூடிய பணம் ரிலேட்டடான ஆசையாக இருக்கும். ஒரு ஃபேக்ட் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ தான் ஹை பேயிங் ஜாபில் இருந்தாலும் பிஸ்னஸ் தான் உங்களை ஒரு ரியல் ரிச்சாக மாற்றும். அதாவது வேர்ல்ட்லேயே 10% ஆளுங்க கிட்ட தான் வெல்த் பணம்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 10% மக்களில் ஒருத்தனா பிஸ்னஸ் தான் உங்களை மாற்றும். மேபி இந்த டைமில் நீங்கள் ஜாப்க்கு போயிட்டுருக்கலாம், ஸ்கூல் காலேஜ்னு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். பட் சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும், ஆர் அட்லீஸ்ட் ஒரு சைட் இன்கம் க்ரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். இந்த வீடியோ நீங்கள் ஒரு புது பிஸ்னஸாக சைட் இன்கம்மை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கம்ப்ளீட் கைடாக இருக்க போது. இப்போ இல்லைனாலும் இந்த வீடியோவில் பார்க்குற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் சொல்ல போகிற ஒவ்வொரு டிப்ஸும் பல பில்லியனர்ஸ் அவங்க லைஃப்பில் செஞ்சது. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த மாதிரியான சீக்ரெட்ஸை உங்களுக்கு எந்த ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் ஃபினான்ஸ், பிஸ்னஸ் மாதிரியான விஷயங்களுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறதில்ல. இந்த வீடியோவில் மொத்தம் 10 ஸ்டெப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனோட மைண்ட் செட்டில் பார்த்தா தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த 10 மெயின் ஸ்டெப்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா, நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா சில பேசிக் விஷயங்களை நம்ம புரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த விஷயங்களை ஒரு 5 பாயிண்ட்ஸில் பார்க்கலாம். நம்பர் 1, we are all not same. இந்த வேர்ல்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் படிச்சிருக்கிற படிப்பு வேறு, வாழ்கிற லைஃப் ஸ்டைல் வேறு, வளர்கிற என்விரான்மெண்ட் வேறு, அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வேறு. எல்லாரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வேறு வேறையாக இருக்கலாம், ஆனால் எல்லாரோட ஃபினிஷிங் பாயிண்ட்ன்றது ஆல்மோஸ்ட் சேம் தான். அதாவது பணம் சம்பாதிக்கணும்ன்றது தான் இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. நம்பர் 2, டெப்ட். இந்த வார்த்தை எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒன்று தான். இந்த கடனார் இஎம்ஐ தான் உங்கள் பிஸ்னஸோட ப்ராஃபிட்ஸ் ஆர் முக்கால்வாசி சேலரியே சாப்பிடும். அதாவது பர்சனல் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நேத்தன் மோரிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எவ்ரி டைம் யூ பாரோ மணி யூ ஆர் ராபிங் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப்க்கு நீங்கள் குழி நோண்டிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பட் ரிச் டாட் புவர் டாடோட ஆத்தர் ராபர்ட் கியோசாக்கி கடன் நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. இதில் எந்த ஆத்தரை நம்பலான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. பட் உங்களுக்கு இந்த டவுட்டை நான் தீர்த்து வைக்கிறேன். டெப்டில் குட் டெப்ட் அண்ட் பேட் டெப்ட்னு 2 கேட்டகரி இருக்குது. நாளைக்கு எனக்கு எப்படி இது மூலயமா பணம் வரும், அதை வச்சு இந்த இஎம்ஐஆர் கடனை நான் கட்டிப்பேன்ற பிளானோட ஒரு கடன் வாங்கினீங்கன்னா இதுதான் குட் டெப்ட். இதை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பட் பிளானே இல்லைப்பா, பார்த்துக்கலாம், இப்போதைக்கு காசு வந்தால் போதும்னு வாங்கினீங்கன்னா அதுதான் பேட் டெப்ட். அதை வாங்கவே கூடாது. கன்சியூமர் ஃபினான்ஷியல் பியூரோ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் சேலரியிலேருந்து 43%க்கு மட்டும்தான் நீங்கள் கடன் வாங்கணுமா, அப்போ தான் சேஃப்னு சொல்கிறாங்க. இந்த லிமிட்குள்ளே நீங்கள் கடன் வாங்கினா தான் இஎம்ஐஆர் கடனை அடுத்தடுத்த மாதம் அடைக்க முடியும். இல்லைனா ஒவ்வொரு மாதமும் அதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். நம்ம பார்க்க போகிற 10 ஸ்டெப்ஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் கடனே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி ஏதாவது கடன் இருந்தால் அதை ஏதாவது ஜாப், ஓவர் டைம், பார்ட் டைம், அது இதுன்னு ஏதாச்சும் பார்த்து ஃபர்ஸ்ட் அந்த கடனை கிளியர் பண்ணிவிடுங்க. அப்புறமா இந்த 10 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டெப் 1, எஸ்டாப்ளிஷ் தி கோல். உங்கள் கோல் என்னன்ற கேள்விக்கான பதிலை கண்டுபிடிங்க. ரிச் ஆகணும் அப்படின்றது தான் உங்களோட கோலாக இருந்தால் ரிச்ன்ற டேர்முக்கான டெஃபினேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தர் குடிசை வீட்டில் இருந்துக்கிட்டே நான் பணக்காரன்னு சொல்லுவார். இன்னொருத்தர் 1 BHK அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் தான் நான் பணக்காரன்னு சொல்லுவார். இன்னொருத்தர் பங்களா வீட்டில் இருந்தால் தான் நான் பணக்காரன்னு சொல்லுவார். உங்கள் கோல்ன்றது பணம் சம்பாதிக்கணும், ரிச் ஆகணும்னுலாம் ஜெனரிக்காக இல்லாமல் உங்கள் கோல் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ஒரு பிடிச்ச படம் பார்த்துட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற படத்தை பாதியில் விட்டுட்டு போகிற அளவுக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட சீரியஸ் கமிட்மெண்ட், உங்கள் வேலை மேலே உங்களுக்கு சீரியஸாக இருக்கணும். அந்த மாதிரியான கோலை நீங்கள் செட் பண்ணணும். எப்படி ஒரு சீரியஸ் கோலை செட் பண்ணணும்னு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு பேர் தான் ஸ்மார்ட். இந்த ஸ்மார்ட்ன்ற வார்த்தையில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. எஸ்க்கு மீனிங் ஸ்பெசிஃபிக். உங்கள் கோல் ஜென்ரலாக பணம் சம்பாதிக்கணும்னு இல்லாமல் எந்த ஃபீல்ட் மூலயமா பணம் சம்பாதிக்க போகிறோம்னு குறிப்பிட்டு இருக்கணும். எம்முக்கு மீனிங் மெஷரபிள். எவ்வளோ பணம் உங்கள் லைஃப்க்கு தேவை, இவ்வளோ சம்பாரிச்சா உங்கள் லைஃப்க்கு போதுன்ற அளவை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாரும் மாதிரியும் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஜென்ரலாக ஆசையை வச்சுக்க வேணாம். ஏக்கு மீனிங் அச்சீவபிள். நீங்கள் சூஸ் பண்ணுற கோல்ன்றது உங்களால் செய்ய முடிகிற ஒரு வேலையாக இருக்கணும். அவன் பண்ணா, இவன் பண்ணா, அவனுக்கு கரெக்டாக இருந்துச்சு, எனக்கும் கரெக்டாக இருக்கும்னு எந்த கோலையும் சூஸ் பண்ண வேணாம். ஆர்க் மீனிங் ரியலிஸ்டிக். உங்கள் கோல் ஒரு பிளானும் இல்லாமல் நான் அடுத்த மாதம் 10 கோடி சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு அன்ரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடாது. ரியாலிட்டியில் உங்களால் சம்பாதிக்க முடியும்ன்ற தொகையை கொண்ட கோலாக இருக்கணும். டீக்கு மீனிங் டைமிங். உங்கள் கோலுக்கு நீங்களே டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதை நான் 1 மாதத்தில் பண்ணணும், 1 வருஷத்தில் பண்ணணும்னு ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா எந்த கோலுக்கும் இந்த வேலையை பர்டிகுலர் டைமுக்குள்ளே முடிக்கணும்னு டைம் லிமிட் இல்லைனா உங்கள் மைண்ட் எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காது.
ஒரு சீரியஸான கோல் எப்படி இருக்கும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். அடுத்த மாதம் நான் எக்ஸ்ட்ராவாக 10,000 சம்பாதிக்கணும்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது நடந்துருச்சுன்னா இப்போ உங்கள் கோல் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அடுத்த மாதம் நான் எக்ஸ்ட்ராவாக 20,000 சம்பாதிக்கணும்னு உங்கள் கோல் அமௌண்ட்டை 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. இப்படி தான் ஒரு சீரியஸான கோல்ன்றது இருக்கும். ஸ்டெப் 2, சிம்பிளிஃபை யுவர் கோல்ஸ். எதெல்லாம் பண்ணி உங்கள் கோலை அடையிறதுன்னு ஸ்டெப்பாக உங்கள் கோலை பிரிக்கிறது தான் செகண்ட் ஸ்டெப். பல இன்ஜினியர்ஸ் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ன்ற டெக்னிக்கை இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சப்போஸ் உங்கள் கோல் நான் நெக்ஸ்ட் மந்த் 50,000 எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கணும்னு இருந்தால் 10,000 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட்டை 5 பேர்கிட்ட விற்றா 50,000 ஏர்ன் பண்ணலாம். 1000 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட்டை 50 பேர்கிட்ட விற்றா 50,000 ஏர்ன் பண்ணலாம். இது மூலயமா சம்பாதிக்கலாம். ப்ரைஸிங்லாம் உங்கள் இஷ்டம். ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கோலை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உடனே ஸ்டார்டிங்கே 50,000 சம்பாதிச்ச மாதிரி யோசிங்க. இப்போ பேக்வேர்ட்ஸ்லேயே அப்படியே திங்க் பண்ணி பாருங்கள். எண்டில் மக்களுக்கு எதை விற்றீங்கன்னு யோசிங்க. அதாவது ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்டாக விற்க போகிறீங்களா, இல்லைனா உங்கள் ஸ்கில்லை மக்களுக்கு சர்வீஸாக விற்க போகிறீங்களா, ஃபர்ஸ்ட் அதை டிசைட் பண்ணுங்கள். இன்கேஸ் நான் ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்டை விற்க போகிறேன்னா அதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்டை உருவாக்க என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு யோசிங்க. அந்த ப்ராடக்டை உருவாக்க ரா மெட்டீரியல்ஸ், அதை தயாரிக்க மேனுஃபேக்சரிங் யூனிட் செட் பண்ணியிருப்பீங்க, அதை ஸ்டோர் பண்ண லாஜிஸ்டிக்ஸ், அப்புறம் அதை மார்க்கெட் பண்ண சோஷியல் மீடியா வெப்சைட்னு இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு பிராண்ட் நேம், லோகோ, பேங்க் அக்கௌண்ட்னு பல குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு கைப்பட உங்கள் நோட்டில் எழுதி வைங்க. இதை பண்ணுறதால உங்கள் மிகப்பெரிய கோல் சிம்பிளாக மாறும். உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் அடுத்து என்னெல்லாம் பண்ணலான்ற பிளான் இருந்தால் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் இல்லையா? உங்கள் பிஸ்னஸ் பிளானை ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ண. ஸ்டெப் 3, எஜுகேட் யுவர் செல்ஃப் அண்ட் பில்ட் ஸ்கில்ஸ். ஆக்சுவலி இந்த ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஸ்டெப்பை தான் நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க, ஸ்கிப் பண்ண பார்ப்பாங்க. ஒரு பர்சன் ரிச்சாக இருக்காருன்னா அவரோட ஏகப்பட்ட டைமை அவரோட பிஸ்னஸை பற்றி லேர்ன் பண்ணிக்க பல மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். என்னெல்லாம் என்னோடய ஃபீல்டில் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய லேர்ன் பண்ணியிருப்பார். அதாவது உங்களை மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் ஆல்ரெடி இருந்தால் அவங்க என்னெல்லாம் பண்ணி மேலே வந்திருக்காங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுங்கள். அதை உங்கள் பிஸ்னஸ்லையும் அப்ளை பண்ண பாருங்கள். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லேர்னிங் ப்ராசஸ் ஸ்கூல் காலேஜில் இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரே விஷயத்தை பற்றியும் இன் டீட்டெயிலாக நீங்கள் லேர்ன் பண்ணுற ப்ராசஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த லேர்னிங் ப்ராசஸில் நீங்கள் வெறும் புக்ஸ், ஆர்டிக்கல், உங்கள் பிஸ்னஸ் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே போதாது. நீங்கள் பிஸ்னஸை பற்றி கற்றுக்கிற விஷயத்தை குட்டி குட்டியாக பிஸ்னஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸ்டெப் 4, ஒர்க் எவ்ரி சிங்கிள் டே. இப்போ உங்கள் கோல் என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதுக்கான டைமையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, தேவைப்படுற ஸ்கில்ஸையும் லேர்ன் பண்ணியாச்சு. இப்போ களத்தில் இறங்குறது தான் பாக்கி. ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ அதிகமாக ஃபோக்கஸ்டாக நீங்கள் உங்கள் கோல்ஸ்க்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் டெய்லி ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஆசைப்பட்ட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ராசஸ் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் உங்களுக்கு குட்டி குட்டி சக்ஸஸ் கிடைக்க இந்த ப்ராசஸை நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங்கில் நீங்கள் டெய்லி கஷ்டப்பட்டு போடுற எஃபெக்ட் உங்கள் லைஃபே மாற்ற போகுது. ஸ்டெப் 5, கெட் திங்ஸ் டன். கோல் ஃபிக்ஸ் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் இது எல்லாமே தெரிஞ்சும் பலர் அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னு தெரியுமா? பலரும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை எதுனா ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிச்சாலே அதுக்குன்னு கரெக்டான நேரம் வரணும்னு பிளான் போட்டு வச்சுட்டு எதுவுமே பண்ணாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. இதில் ப்ராப்ளம் என்னென்னா, பலரும் கடைசியில் கிடைக்க போகிற பெரிய ரிசல்ட் மேலே தான் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அண்ட் சொல்யூஷன் என்னென்னா, உங்கள் பெரிய ரிசல்ட்டை நீங்கள் அடையணும்னா உங்கள் கோலை குட்டி குட்டி பார்ட்டாக பிரித்து உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இதை யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இப்படி யோசிச்சா நிச்சயமாக பெருசாக தான் தெரியும். அதுக்கு பதில் இப்படி யோசிங்க, இன்றைக்கான வேலை நம்ம பிஸ்னஸ்க்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், பேர் வைக்கணும், டொமைன் வாங்கணும், அண்ட் வெப்சைட்டில் நல்லா டிசைன் பண்ணணும். இதை பற்றி மட்டும் யோசிங்க. இதுக்கு அடுத்த நாள் வேறு டாஸ்க்குன்னு, அதுக்கு அடுத்த நாள் வேறு டாஸ்க்குன்னு குட்டி குட்டியாக நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பதட்டம், பேனிக்னு எதுவுமே இருக்காது. ஓகே, ஸ்டெப் 1 to ஸ்டெப் 5 இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு பிஸ்னஸை லான்ச் பண்ண தேவையான பேசிக் விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருந்திருக்கும். அண்ட் இனி வரப்போகிற பாயிண்ட்ஸில் உங்கள் பிஸ்னஸ் மூலயமா எப்படி வருமானத்தை உருவாக்குறது அண்ட் வெல்த்தை பில்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டெப் 6, அவுட்சோர்சிங் தி ரிப்பீட்டட் டாஸ்க். ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண பல விஷயம் தேவைப்படும். ஆனால் ஸ்டார்டிங்கில் அதில் பெரும்பாலான விஷயத்தை நீங்களே தான் உட்காந்து பண்ணணும். மெயில் செக் பண்ணுறது, கஸ்டமர்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது, கஸ்டமர்ஸ் கால் அட்டன் பண்ணுறது, ப்ராடக்ட் டிசைனிங், ப்ராடக்டை பேக் பண்ணி கொரியரில் போட்டு விடுறதுன்னு எல்லாத்தையும் ஸ்டார்டிங்கில் நீங்களே தான் பண்ணியாகணும். ஆனால் எவ்வளோ நாளைக்கு தான் நீங்களே இதை பண்ணுவீங்க? ரொம்ப வருஷங்கள் போனதுக்கப்புறமும் எல்லாத்தையும் நீங்களே பார்க்குறதுன்றது வேர்ஸ்ட் ஐடியா. தேவையில்லாமல் உங்கள் மைண்ட் தான் டயர்டாகும். அண்ட் புதுசாக உங்கள் பிஸ்னஸில் ஏதாவது கொண்டு வரக்கூட யோசிக்க டைம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸை ஆட்டோமேட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
அதாவது நீங்கள் இல்லைனாலும் உங்கள் பிஸ்னஸ் ரன் ஆகிற மாதிரி. அண்ட் கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு சில ஒர்க்ஸ்லாம் டெய்லி ரிப்பீட்டடாக பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராடக்ட்ஸை பேக் பண்ணுறது, கொரியர் பண்ணுறது, கஸ்டமர்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது, இப்படி 80% ஒர்க்ஸ் ரிப்பீட்டட் ஒர்க்ஸாக தான் இருக்கும். இந்த ரிப்பீட்டட் ஒர்க்ஸ் எல்லாம் வேறு ஆட்கள் உங்களுக்கு செய்கிற மாதிரி ஒர்க்கர்ஸை நீங்கள் ஹையர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஹையர் பண்ணுற ஆட்கள் உங்களை மாதிரியே டெடிக்கேட்டடாக பிஸ்னஸில் ஒர்க் பண்ணிட மாட்டாங்க இல்லையா? அதுக்குன்னு என்ன உங்களை மாதிரி குளோனையை உருவாக்க முடியும்? பட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி பர்சனை பார்த்து ஹையர் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் 80% ரிப்பீட்டட் பிஸ்னஸ் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் வேறு ஆட்கள் முடிக்கிற மாதிரி அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாலே நீங்கள் நிம்மதியாக உட்காந்து மீதி இருக்கிற 20% க்ரியேட்டிவ் சைடில் ஒர்க் பண்ணலாம். அதாவது க்ரியேட்டிவ் சைட்னா உங்கள் ப்ராடக்டை எப்படிலாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறது, இதை பற்றிலாம் யோசிக்கலாம். அதுக்கு டைம் இருக்கும். இல்லைனா ஓடிட்டே இருக்க வேண்டியது. உங்கள் பிஸ்னஸும் இனோவேஷனும் எதுவுமே இல்லாமல் பெருசாக வளராமையே போயிடும். ஸ்டெப் 7, அனலைஸ் அண்ட் இம்ப்ரூவ். ஸ்டெப் 6க்குள்ளே உங்கள் பிஸ்னஸ் நல்லாவே வளர்ந்துருக்கும், மணியும் ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் ஆகியிருக்கும். பட் முடிவு பண்ணிடாதீங்க நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னு. இன்னும் நீங்கள் ரியல் சக்ஸஸாக அடையணும்னா ஒரு சில விஷயத்த பண்ண வேண்டியது இருக்குது. உங்கள் பிஸ்னஸை பற்றி உங்களை தவிர வேறு யாருக்கும் நல்லா தெரிஞ்சிடாது இல்லையா? நீங்கள் தான் இப்போ உங்கள் பிஸ்னஸோட ஸ்டியரிங்கை பிடிச்சி அதை கரெக்டான வழியில் கொண்டு போகணும். ஒவ்வொரு 4 to 5 இயர்ஸும் உங்கள் பிஸ்னஸ் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி ஏஐன்னு எவால்வ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ உங்கள் பிஸ்னஸை பற்றி கம்ப்ளீட்டாக ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுங்கள். அதாவது என்ன பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்குது, என்ன பண்ணால் லாஸ் ஆகுது, உங்கள் காம்படிட்டரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுங்கள். அண்ட் புது ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் ஸ்டடி பண்ணதுக்கப்புறமா உங்கள் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள். அண்ட் முக்கியமாக இப்போ கரண்ட்டில் இருக்கிற ட்ரெண்டை நம்ம பிஸ்னஸில் எப்படி செயல்படுத்தலாம்னு யோசிங்க. இது உங்கள் பிஸ்னஸை இன்னுமே க்ரோ பண்ண உதவும். ஸ்டெப் 8, லீவ் லைக் யூ ஆர் புவர். கொஞ்சம் பணம் உங்கள் பிஸ்னஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆக தொடங்கினதும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்கள் மைண்டில் ஏற்படும். அதாவது தேவையில்லாத பொருட்களை மற்றவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக வாங்க தோணும். இந்த டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுறவன் தான் ரியல் ரிச்சாக மாறுவான். உண்மையான வெல்த்தை அவனால் தான் உருவாக்க முடியும். பட் நான் பிஸ்னஸில் 5 வருஷமாக கஷ்டப்பட்டு இப்போ தான் அதிலேருந்து காசு வருது, அதை எடுத்து நான் அனுபவிக்கக்கூடாதா? பெரிய கார், காஸ்ட்லியான ஃபோன், விதவிதமாக ட்ரெஸ், அது இதுன்னு வாங்கக்கூடாதா? இப்படி நீங்கள் கேட்டால் இது நியாயமான கேள்வி தான். நீங்கள் ஓரளவுக்கு உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுறதோடு நிறுத்திக்கிட்டா ஓகே. பட் அளவுக்கு அதிகமாக ஆசைகளுக்கு செலவு பண்ணால் நீங்கள் 5 வருஷமாக போட்ட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக வேஸ்ட். என்ன பெரிய கார் இருக்கும், காஸ்ட்லியான ஃபோன் இருக்கும், பட் அகெயின் மிடில் கிளாஸ் லைஃப் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஸோ பணம் ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் ரிச்சுன்னு நினச்சிக்க வேணாம். நீங்கள் பாதி கிணத்தை தான் தாண்டியிருக்கீங்க. அதாவது செல்ஃப் கண்ட்ரோலோட பணம் வந்த பிறகு உங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், உங்கள் ஆசைகளை அடக்குங்க. ஏன்னா நம்ம கோல் ரிச்சாக மற்றவங்க முன்னாடி தெரியணும்ன்றது இல்லை, ரியல் வெல்த்தை க்ரியேட் பண்ணணும். இதுதான் நம்ம கோல். அண்ட் முடிஞ்சளவு பர்சனல் விஷயத்தில் நிறைய செலவு பண்ணுறதுக்கு பதில் உங்கள் பிஸ்னஸில் அகெயின் வந்த பணத்தை ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். பிகாஸ் பர்சனல் விஷயங்களை செலவு பண்ணுறது உங்களுக்கு பணம் ஜென்ரேட் பண்ணி தரப்போகிறதில்ல, ஆனால் பிஸ்னஸ் தரப்போகுது. ஸ்டெப் 9, சேவ் அண்ட் இன்வெஸ்ட். இப்போ தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்காமல் இருக்கும்போது நிறைய காசு சேவ் ஆகும். அந்த காசை வச்சு பணத்தை உருவாக்குற மிஷினை நீங்கள் வாங்கணும். பணத்தை உருவாக்குற மிஷினா அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா? சக்ஸஸ்ஃபுல் ஆட்கள் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான் இது. பணத்தை வச்சு பணத்தை மல்டிபிள் பண்ணுற ட்ரிக், அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று கேஷ் ஃப்ளோ இன்வெஸ்ட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் காசு போட்டால் அதுலேருந்து காசு மாதம் மாதம் வர மாதிரி இருக்கும். ஏதாவது பொருட்களை ரெண்ட்டுக்கு விடுறது, பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட், டிவிடெண்ட்ஸ், பாண்ட்ஸ், இதே கேஷ் ஃப்ளோ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் 2வது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் நீங்கள் காசு போட்டால் மாதம் மாதம் அண்ட் உடனே இதிலிருந்து காசு கிடைக்காது. பட் லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஸ்டாக்ஸ் வாங்குறது, லேண்ட் வாங்குறது, கிரிப்டோ கரன்சி, கோல்டு, சில்வரில் காசு போடுறது, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதால நல்ல ப்ராஃபிட் உடனே கிடைக்கலனாலும் லாங் ரனில் நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்கும். பட் எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு பண்ணிட வேணாம். ஸ்டெப் 10, க்ரோ யுவர் நெட்வொர்க். உங்களை மாதிரியே பிஸ்னஸ் பண்ணி மேலே வரணும்னு பல பேர் யோசிப்பாங்க. இல்லைனா ஆல்ரெடி அவங்க பிஸ்னஸும் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு நல்லா பேச்சு வச்சுக்கிட்டு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுற பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. வெறும் உங்கள் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு காசு சம்பாதிச்சிக்கிட்டு இருந்தால் மட்டுமே போதாது. பிகாஸ் நீங்கள் பல மீனிங்ஃபுல் ஆட்கள் அண்ட் உங்களை மாதிரியே பிஸ்னஸ் பண்ணுற ஆட்கள் கூட பழகும்போது நிறைய பவர்ஃபுல் டிஸ்கஷன்ஸ் உங்களுக்குள்ளே நடக்கும். நிறைய ஐடியாஸ் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிப்பீங்க. அண்ட் அவங்க பிஸ்னஸில் பண்ண தப்பை உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதை நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க. ஈவன் அவங்க பண்ணுற பிஸ்னஸும் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும்
உங்கள் பிஸ்னஸ் ஐடியா ஏதாவது லாபம் தர விஷயமா இருந்தால் அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும். அண்ட் உங்கள் கிட்டே இருக்க நெட்வொர்க்கை விட உங்கள் நெட்வொர்க் எவ்வளோ பெருசாக இருக்குன்றது தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்களோட வாழ்க்கை. இதில் நீங்கள் தான் மெயின் கேரக்டர். இந்த மெயின் கேரக்டருக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். உங்களை விட்டுட்டு போனவங்க இருக்கலாம், வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கலாம், ஈவன் டிகிரி முடிச்சுட்டு வேலை கிடைக்காம கூட இருக்கலாம். ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இப்படின்னு என்னவா வேணாலும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம். நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு மூலையில் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு லூசர்னு பேர் வாங்க போகிறீங்களா? ஆர் என்ன ஆனாலும் எவ்வளோ பிரச்சனை அவனுக்கு இருந்தாலும் அவள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டான்ற பேரை வாங்க போகிறீங்களா? சாய்ஸ் உங்களோட. இது ஜீரோவாகவே இருக்க போகிறீங்களா இல்லை ஹீரோ ஆக போகிறீங்களான்றதை முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்த 10 ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த 10 ஸ்டெப்ஸில் எதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லோரையும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன்.